வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய மே மாதத்துக்குரிய ராசி பலன்கள். இந்த மே மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் சூரியனும் சுக்கிரனும் இணைவு பெற்றும் ரிஷபமனையில் குரு பகவான், அதாவது இந்த மே 1ஆம் தேதி குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது. அதன்படி ரிஷபமனையில் குரு பகவானும் கன்னிமனையில் கேது பகவானும் மனோகாரகனான சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மகரமனையிலும் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாகவும் மீனமனையில் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது புதன் பகவான், அதாவது இந்த மே மாதம் 10ஆம் தேதி புதன் பகவான் மீனமனையிலிருந்து மேசமனைக்கும், சூரிய பகவான் மே மாதம் 14ஆம் தேதி மேசமனையிலிருந்து ரிஷபமனைக்கும், மே மாதம் 19ஆம் தேதி சுக்கிர பகவான் மேசமனையிலிருந்து ரிஷபமனைக்கு பயிற்சியாகிறார்கள். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன பாதகம் என்ன, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருப்பதும், இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ யோகத்தில் இருக்கும்போது நிச்சயமாக நினைத்த காரியங்கள் அத்தனையும் நடக்கும். எந்தெந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருந்ததோ அத்தனை விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும், தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி அத்தனை மாற்றங்களும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையிலும், அந்த குரு பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானத்தை பார்க்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை தொல்லைகள் விலகக்கூடிய தன்மை, கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் அந்நூனியத்தை பெருக்கக்கூடிய தன்மை, வீடு வாங்குறது, இடம் வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, இத்தனை விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்க ராசி அதிபதியான அந்த சூரிய பகவான் குருவோடு சேர்ந்திருக்கும் போது புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதாவது மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான கவலைகளை போக்கக்கூடிய தன்மை. ஆனாலும் அந்த சனியின் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு பிடிவாத குணம் என்பதும் ஆக்ரோஷ தன்மையும் வெளிப்படுத்தும். அதை மட்டும் கட்டுப்படுத்தி வைத்தாலே போதுமானது. 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து கொண்டு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் குழப்பங்களை கொடுத்திருந்தது, தனம் சார்ந்த விஷயத்திலும் சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதத்திலிருந்து அது உங்களுக்கு முடிவு பெறுகிறது. ஏன் சொல்ற அப்படின்னா, உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவது தனகாரகன் தனஸ்தானத்தை பார்ப்பது கூடுதல் நன்மை. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும், உங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயத்தில் ஒரு பலம் கிடைக்கக்கூடிய தன்மையும், அந்த குருவும் கேது இருக்கும்போது கேள யோகம்ங்கிறதுனால நல்லபடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மையும், குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய யோகமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது மே 19ஆம் தேதி அந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிக்கக்கூடிய தன்மை, டிராவல் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், அதாவது சிறு பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள், விற்பனை சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை பெறக்கூடிய தன்மை, ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை தரக்கூடிய தன்மையும், அரசு ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அப்போ இது நாள் வரையில் சனி பகவான் அந்த சுகஸ்தானத்தை பார்த்து அந்த சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தார், 4ஆம் இடத்தை கெடுத்து கொண்டிருந்தார்.
தாயினுடைய உடல் சார்ந்த விஷயம் அல்லது தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்தார். வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொண்டிருந்தது அல்லவா, அத்தனை விஷயங்களும் இப்போ மாறப்போகிறது. ஏன்னா அந்த குருவினுடைய பார்வை அந்த 4ஆம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் அந்த 4ஆம் இடம் புனிதமாக போகிறது. அப்போ வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை, ஒரு வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த ஆசை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது. கல்வியில் இருந்து வந்த தடைகள், ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள், ஸோ இப்போ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எங்க அமர்ந்திருக்காருன்னா சுக்கிரனுடைய வீட்டில் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் ஒரு படித்த படிப்புக்குண்டான ஒரு வேலை கிடைக்கலன்னா நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை மாற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு, அதே சமயத்தில் திடீர் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தை குரு பார்த்து அந்த 6ஆம் இடத்தை புனிதப்படுத்துகிறார் அல்லவா, அப்ப 6ஆம் இடம் என்பது என்ன, கடன், நோய் எதிர்ப்பு, பகை அல்லவா. ஸோ அத்தனையும் அது சுபமாகவே செய்யக்கூடிய தன்மை. ரொம்ப நாளாக ஒரு நோய் இருந்தது, உடலில் எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தது, ஒரு ஆஸ்பத்திரி போனோம், அங்கே போனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, ஏதோ ஒரு வகையில் அழுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் மாறப்போகிறதுன்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் எதிர்ப்புகள் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஒரு சில எதிர்ப்பாளர்கள் உங்களுடன் சேர்ந்து இணக்கமாக சென்று பணியாற்றக்கூடிய தன்மை, சக ஊழியர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது வேலையை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா. மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல், அதாவது அனுகூலங்கள் பெறக்கூடிய தன்மை, புகழ் பெறக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். 7க்குரியவன் 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார். அப்ப 7ஆம் ஸ்தானாதிபதி வலிமையா இருக்கார். அப்போ அந்த சனி அங்கு இருக்கிறனால சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் இப்போ குருவினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அங்கிறது சாத்தியமாகிறது. திருமண தடை விலக காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா இன்னாருக்கு இன்னார் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்தினுடைய இறுதியில் இருக்கிறது. ஏன் இது ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, களத்திர காரகனான இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ களத்திர காரகன் வலிமையா இருக்கு, 7ஆம் அதிபதி வலிமையா இருக்கும்போது திருமண தடை விலகுகிறது. அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினருக்கோ நிகழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் அந்த புதன் பகவான் உட்கார்ந்திருக்கார். அதாவது 2ஆம் அதிபதி 8ல் இருக்கிறதுனால பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும், மாமனார் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம், அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் அல்லது மாமன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும், செவ்வாய் அந்த 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உறவுகள், சகோதர உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த செவ்வாய்ங்கிறது 9க்குரியவன் தனக்கு 8ல் இருக்கிறதுனால தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருப்பதும் கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும். 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் தனக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை, சகோதரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. 10ஆம் இடத்தில் குரு வந்து அமரும் போது அது பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி கிடையாது. மாற்றத்தை கொடுக்க தயாராக இருக்கிறது. அப்போ உங்க தொழில் ரீதியில், வேலை ரீதியில் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சால சிறந்தது. ஏன்னா சூரியனும் அங்கு சுக்கிரனும் வந்து அங்கு இருக்கும்போது நிச்சயமாக வேலை இழந்தவர்களுக்கு, வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாத இறுதியில் நிச்சயமாக உங்களுடைய தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம். அதே சமயத்தில் 11க்குரியவன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தனக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறனாலையும் 8ஆம் இடத்தில் இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும். ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன், திடீர் இடமாற்றம்,
சார்ந்த விஷயங்கள் நல்லவைகளாக இருக்கும். வியாபாரத்தில் சின்ன சின்ன அலைச்சல் திருச்சல்கள் இருந்தாலும் அது குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம், கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய இறுதியில் அது சரி செய்யப்படும். ஏன்னா இந்த மே மாதம் 10ஆம் தேதி அந்த புதன் பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தால் நிச்சயமாக இந்த தகவல் தொடர்பு துறையில் இருந்தவர்களுக்கு இருந்த அழுத்தம் எல்லாமே சரியாக கூடிய வாய்ப்புகள். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்று சிவன் பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக மனதில் உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் தருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருடைய ஜாதகரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருடைய தசாபுத்திகளும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை ஒரு 3 மாதத்துக்கு கண்டினியூவாக பாருங்கள். அது சரியாக செட் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தசநாதனோ அல்லது புத்திநாதனோ 6, 8, 12ஆம் அந்த தொடர்பு நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியம், எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் செய்யலாம், இப்போ +2 முடிச்சிட்டேன் எந்த கோர்ஸ் படிப்பேன், அந்த படிப்பதற்கான விதி கொடுப்பினை என்ன இருக்கிறது, திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருக்கு, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க. நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.